இது ஜெருசலேம், ஒரு புதிய சகாப்தத்தின் விடியல். இங்கே இயேசு கிறிஸ்து நமக்குள் நடந்தார், உலகை என்றென்றும் மாற்றினார். காப்ரியேல் தூதன் மரியாளுக்கு இயேசுவின் பிறப்பை முன்னறிவித்தார். யோசேப்பும் மரியாளும் பெத்லகேமுக்கு பயணம் செய்தனர். பெத்லகேமில் ஒரு முன்னணியில் இயேசு பிறந்தார். தேவதூதர்கள் இடையர்களுக்கு நற்செய்தியை அறிவித்தனர். கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள் இயேசுவை வணங்கி பரிசுகளை அளித்தனர். ஏரோது மன்னனுக்கு பயந்து அவர்கள் எகிப்துக்கு தப்பிச் சென்றனர். பின்னர் அவர்கள் நாசரேத் திரும்பி அங்கு வாழ்ந்தனர். 12 வயதில் இயேசு எருசலேம் தேவாலயத்தில் போதித்தார். பாலைவனத்தில் 40 நாட்கள் சாத்தானால் சோதிக்கப்பட்டார். யோவான் ஸ்நானகனால் இயேசு திருமுழுக்கு பெற்றார். என்னை பின்தொடருங்கள். இயேசு தனது முதல் சீடர்களை தேர்ந்தெடுத்தார். மலையின் மீது மக்களுக்கு சிறந்த போதனைகளை வழங்கினார். ஏழையர் ஆவியில் பாக்கியவான்கள், அவர்களுடையது பரலோகம். நோயாளிகளையும் குருடர்களையும் குணப்படுத்தினார். உன் கண்கள் திறக்கப்படும். எழுந்திருவிட்டார். லாசருவே, வெளியே வா. இறந்த லாசருவை உயிரோடு எழுப்பினார். நான் ஜீவாப்பம். என்னிடம் வருபவன் ஒருபோதும் பசியடைய மாட்டான். என்னில் விசுவாசம் உள்ளவன் என்றும் தாகமடைய மாட்டான். கானா ஊர் கல்யாணத்தில் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார். இயேசு கடலின் மீது நடந்து சென்றார். கடலில் ஏற்பட்ட கடுமையான புயலை அடக்கினார். 5 அப்பங்கள் மற்றும் 2 மீன்களை கொண்டு 5000 பேருக்கு உணவளித்தார். மக்கள் வரவேற்க கழுதை மேல் ஏறி எருசலேமுக்குள் நுழைந்தார். சீடர்களுடன் தனது கடைசி உணவை அருந்தி, இது உங்கள் பாவ மன்னிப்புக்காக உடைக்கப்படும் என் இரத்தம். கெச்செமனே தோட்டத்தில் உருக்கமாக ஜெபித்தார். யூதாசின் துரோகத்தால் இயேசு கைது செய்யப்பட்டார். பிலாத்துவின் முன்னிலையில் விசாரிக்கப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டார். முள்முடி சூட்டப்பட்டு சிலுவையை சுமந்து சென்றார். கல்வாரி மலையில் சிலுவையில் அறையப்பட்டு மரித்தார். அவரது உடல் ஒரு புதிய கல்லறையில் வைக்கப்பட்டது. 3ஆம் நாளில் இயேசு உயிர்த்தெழுந்தார். சீடர்களுக்கு ஆசி வழங்கி பரலோகத்திற்கு ஏறிச் சென்றார். வானமும் பூமியும் ஒழிந்து போம், ஆனால் என் வார்த்தைகள் ஒருபோதும் ஒழியாது.